ஹலோ வியூவர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட்ஸ் எதை பற்றினா ஒரு கோயிலை பற்றி. அந்த ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண புதுசில் அந்த கோயில் ஃபுல்லாக கட்டி முடிக்கலை. ஆனால் ஒரு சில மக்கள் அந்த கோயிலில் உள்ள ஒரு சிலையை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோவிலில் மற்ற சாமியோட சிலைகளும் நிறையாவே இருக்குது. சிவன் பார்வதி சிலையாக இருக்கட்டும், முருகர், காளி, காமதேனு, காலபைரவர், நந்தி, இப்படி நிறைய சிலைகள் இருந்தாலும் ஒரே ஒரு சிலை மட்டும் மொத்த இந்தியாவையும் சேலத்தை நோக்கி திரும்பி பார்க்க வச்சது. அது எந்த சாமியோட சிலை? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஈஷான். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இருக்கிற மாடர்ன் சயின்ஸ், நாசாவாக இருக்கட்டும், அவங்க கூட இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலை ஏலியன் ஒரு கிரியேச்சர் இருக்கா இல்லையா அப்படின்னு. இப்போ வரைக்கும் ஏலியன் ஒரு தியரியா தான் இருக்குன்னு தவிர ஏலியன் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ஆனால் தமிழ்நாடு சேலம் மாவட்டம் மலை மூப்பம்பட்டிங்கிற ஊரில் ஒருத்தர் ஏலியனுக்கு கோயில் கட்டி வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா லோகநாதன் என்கிற பாகிய சித்தர். இவர் சித்தர்லாம் கிடையாது, இவரோட குரு தான் சித்தர். தன் குரு ஜீவசமாதி அடைஞ்ச பிறகு லோகநாதன் தான் குருவோட பேரையும் இணைச்சிக்கிட்டாரு. 2021 தான் இந்த கோயில் கட்ட ஸ்டார்ட் பண்ணுதாங்க. இந்த கோயில் மொத்தமாகவே 3/4 ஏக்கர் தான் இருக்கு. இந்த கோயிலோட பேர் பார்த்தீங்கன்னா கைலாய சிவன் கோயில். இந்த கோயிலில் ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்துக்கு கீழே கரெக்டாக 11 அடிக்கு கீழே இந்த பாகிய சித்தரோட ஜீவசமாதி இருக்குன்னு லோகநாதன் சொல்கிறாரு. அதே 3/4 ஏக்கர் இடத்துல தான் லோகநாதன் ஏலியனுக்கு ஒரு கோயில் கட்டுறாரு. அது அந்த கோவில் அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது. அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே தான் மொத்த இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச ஏலியனோட சிலையும் இருக்குது. வெறும் ஏலியனோட சிலை மட்டும் அங்கே கிடையாது, கூடவே அகஸ்திய முனிவர் அவரோட சிலையும் இந்த அண்டர் கிரவுண்டில் இருக்குது. நம்மளுக்கெல்லாம் மனசில் ஒரு கேள்வி வரும், எதுக்கு இந்த கோயில் அண்டர் கிரவுண்டில் இருக்குது அப்படின்னு. இதுக்கான பதில் லோகநாதனே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏலியன் இவர் கூட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணி ஏலியன் தான் இந்த இடத்த சூஸ் பண்ணி கொடுத்துருக்கு, இந்த இடத்துல நீ கோயில் கட்டு அப்படின்னு. அதே இடத்துல தான் இவரும் இந்த கோயிலை கட்டியிருக்காருன்னு லோகநாதன் சொல்கிறாரு. 3 வருடத்தில் 2 முறை சூட்சம ரூபத்தில் பேசியிருக்காங்க. முழுக்க ஏலியனின் அனுமதி பெற்று இந்த ஆலயம் இங்கே வந்து நம்ம கட்டிகிட்டு இருக்கிறோம். இது பொய் கிடையாது. யார்கிட்ட பர்மிஷன் வாங்கி கட்டியிருக்காங்கன்னா அந்த ஏலியன் கிட்ட தான் பர்மிஷன் வாங்கி கட்டியிருக்காரு. அகஸ்தியர் முனிவரோட சிலையும் இந்த ஏலியன் சிலைக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குது. நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற அகஸ்தியர் சிலை நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் வித்தியாசமாக பறந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த அகஸ்தியரோட சிலை இருக்குது. இந்த அகஸ்தியர் முனிவரோட சிலை எதுக்கு இந்த கோயிலில் இருக்குது? இதுக்கு லோகநாதன் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, அகஸ்தியர் தன்னுடைய ஓலைச்சுவடிகளில் ஏலியனை பற்றி எழுதியிருக்காரு. சிவன் படைச்ச தெய்வம் இந்த ஏலியன் தான்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மற்ற தெய்வங்கள் எல்லாமே ஏலியனால் உருவாக்கப்பட்டதுன்னு இந்த லோகநாதன் சொல்கிறாரு. தெய்வங்கள் பிறப்புக்கு முன்னாடியிலேருந்து ஏலியன் இருக்காங்க. சிவன் படைத்த முதல் பிரபஞ்ச தெய்வம் ஏலியன். தெய்வங்கள் அதாவது ஏலியனுக்கு அப்புறம் தான் மற்ற தெய்வங்கள் எல்லாமே, அது எந்த சாமியாக இருந்தாலும். நம்ம மெடிடேஷன் மூலியமாக ஏலியன் கூட கான்டாக்ட் பண்ணணும்னா அகஸ்திய முனிவர் தான் ஒரு கைடராக, ஒரு மீடியமாக இருப்பாராம் நம்ம ஏலியன் கூட கான்டாக்ட் பண்ணதுக்கு. இந்த ஏலியனை எப்படி வழிபாடு பண்ணணும்னு அகஸ்திய முனிவர் தன்னுடைய ஓலைச்சுவடிகளில் எழுதியிருக்காரு. 3 வாழை இலை எடுத்துக்கிடணுமா, கீழே ஒரு வாழை இலையை போட்டு நம்ம அதுக்கு மேலே உட்காந்துக்கிடணும். மிச்சம் இருக்கிற 2 வாழை இலையை நம்ம உடம்புல கெட்டிக்கிடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏலியன்லேருந்து வர ரேடியேஷன் நம்மளை தாக்கிடக்கூடாது அப்படின்னு அகஸ்திய முனிவர் ஓலைச்சுவடிகளில் இதெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு இந்த ஏலியன் வழிபாடு பண்ணுற யோகநாதன் சொல்லியிருக்காரு. சாமிக்கு வழிபாடு பண்ணியாச்சு, அந்த சாமிக்கு படையல் போடணும் இல்லையா, அதையுமே லோகநாதன் சொல்லியிருக்காரு. அது என்னதுன்னா, வெறும் சாதம் மட்டும்தான் ஏலியனுக்கு படைப்பாங்களாம். அதில் உப்பு, சர்க்கரை எதுவுமே போடக்கூடாதான். இந்த ஏலியனோட சிலை கிட்டத்தட்ட 5 அடிக்கு இருக்குது. நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி தான் இந்த சிலையுமே இருக்குது. ஆனால் இந்த லோகநாதன் என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷங்க போல தான் ஏலியன் இருப்பாங்க அப்படின்னு. இது போக அவர் இன்னொன்று சொல்கிறாரு, ஏலியனை பார்த்து நம்ம யாருமே பயப்பட தேவையில்லை அப்படின்னு. வரப்போகிற காலகட்டத்தில் பேரழிவு ரொம்ப மோசமாக இருக்குமா, அதிலிருந்து நம்மளை காப்பாற்ற இந்த ஏலியன்ஸ் தான் வருவாங்களாம். ஒரு பக்கம் மக்கள் இந்த கோயிலுக்கு வந்து ஏலியனை கும்பிட்டுட்டு போகிறாங்க, இன்னொரு பக்கம்
இதை ட்ரோலும் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் நாசாவும் அவங்க டீமும் சிக்னல் வேவை சென்ட் பண்ணுறாங்க ஏலியன் இருக்கா இல்லையா அப்படின்னு. இன்னுமே அது ஒரு ப்ராசஸாக தான் இருக்குது, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ஒருத்தர் என்னன்னா ஒரு நாட்டையே வாங்கிட்டாரு, இன்னொருத்தர் அது ஒரு விஷயத்த இன்னும் கன்ஃபார்மே பண்ணலை, அதுக்குள்ளேயும் அதை கோயில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவர் ரஜினிகாந்த், சின்னத்தம்பி குஷ்பு, ஏன் ஹிந்தியிலேருந்து அமிதாப் பச்சன், வேற டொனால்ட் ட்ரம்ப், இவங்களுக்கெல்லாம் கோயில் இருக்குது. இன்னும் இந்த லிஸ்ட்டில் எத்தனை பேர் ஆட் ஆக போகிறாங்களோ. சரி வியூவர்ஸ், இந்த ஏலியன் சாமியை நீங்கள் நம்புறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. அது என்னதுன்னா, கடல் கன்னிக்கு ஒரு கோயில் ஒன்று கட்ட போகிறேன்.